வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். வர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு நிறைய மருந்துகள் நான் போட்டுகிட்டே இருந்தாலும் சிரிப்பை அடக்க முடியல அப்படின்றதுக்கு புது மெடிசன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு மெடிசன். நல்லா பர்ஃபெக்டாக, அதாவது இத்தனை நாள் கொடுத்ததில் இது வந்து ரொம்ப ஃபைன், எக்ஸாக்ட், அக்யூரேட்டான ஒரு மெடிசன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு குழப்பமான மனநிலைமைகள். ஸோ இந்த வந்துட்டு என்னென்னா, அந்த குழந்தைங்க வந்து காலையிலேருந்து இப்போ என்ன நடந்துச்சு ஸ்கூல்லன்னு கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்த பேசுறது, கொஞ்சம் கூட நடக்காத ஒரு விஷயங்களை அப்படியே ரொம்ப பேசிகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு புது மருந்துகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச்சுக்கு தான் மருந்து கொடுத்துட்ருந்தோம், தெளிவான உச்சரிப்புக்கு மருந்து கொடுத்துட்ருந்தோம், பேசாத குழந்தைங்கள பேச வைக்கிறது கொடுத்துட்ருந்தோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பேசுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து பூரி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பூரியே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு சொல்ல, நீ என்ன சாப்பிட்ட? பூரியா சாப்பிட்ட? அம்மா என்ன கொடுத்தேன்? நெய் விட்டு கொடுத்தேன்ல, கோன் மாதிரி வச்சு கொடுத்தேன்ல, என்ன கொடுத்த அப்படின்னா நெய் தோசை. இப்போ ஒரே விஷயம், இப்போ ஒரு ஃபாதரோட வேர்ஷன் எக்ஸாக்டாக அவர் சொல்லட்டும், நீங்கள் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நான் பேஷண்ட்ஸ்க்கு அதே சொல்லி கொடுத்துருவேன். உங்கள் பாப்பா வந்து பேசுறது, அதாவது குழப்பமான பேச்சுகளுக்கு மருந்துகள். இப்போ சொல்லுங்க பாப்பா, அப்படி லவுடா பேசுங்க. ஓகே. ஆக்சுவலாக இவளுக்கும் கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. இப்போ வந்து காலையில் இட்லி சாம்பார் சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ரைஸ் சாப்பிட்டுப்பா. திரும்ப ஈவினிங் வந்து நம்ம வந்து காலையில் என்ன சாப்பிட்டா அப்படின்ற கொஸ்டினை வந்து கேட்கும்போது சில நேரம் தப்பாக சொல்லுவாள், இடியாப்பம் சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லையே மம்மி உனக்கு என்ன தந்தாங்க அப்படின்னு திரும்ப ஒரு க்ளூ கொடுத்து கேட்கும்போது இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இட்லி கூட என்ன சாப்பிட்டேன்னா குத்து மதிப்பாக அவளாட்டு சட்னி சாப்பிட்டேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு சொல்லுங்க, சாரி நீங்க சொல்லிடுங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளூ கொடுக்கும்போது தான் அவளுக்கு அது ரிமைண்ட் ஆகி நான் சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லைன்னு சொன்னால் நம்ம கேட்கறதுக்கு அவள் ஒரு பதில் சொல்லுவாள், ஆனால் அந்த பதில் வந்து உண்மையான பதிலாக இருக்காது. ஒரு அவளுக்கு தோன்ற ஒரு பதிலாக சொல்லுவாள், ஆனால் வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம க்ளூ கொடுத்து கேட்கும்போது தான் அந்த பதிலை வந்து அவள் கரெக்டாக சொல்லுவாள். அதேமாதிரி அதே மாதிரி சிரிக்கிறதும் ஒரு இஷ்யூ இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு அல்லது அவளுக்கு பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கிறது, அது ஒன்று கண்ட்ரோல் இல்லாமல் சிரிக்கிறது. ஓகே. அப்போ காலையில் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரி ஒரு விஷயங்களை சொல்வாளா? நடக்காத விஷயங்களை விளையாண்டேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம், அந்த மாதிரி ஐ மீன் நடந்த விஷயங்களை எக்ஸாக்டாக காலையில் ஈவினிங் வரைக்கும் நடந்த விஷயத்த சொல்வாளா? இல்லை கொஞ்சம் கூட நடக்காத விஷயங்களை வந்து கன்ஃபியூஸ்டாக சொல்வாளா? இல்லை, அது நடக்காத விஷயம் தான். நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. அப்படின்னா கேட்கும்போது ஏதாவது ஒரு பதில் அவள் சொல்லுவாள், ஆனால் வந்து அது உண்மையாக இருக்காது. நம்ம திரும்ப வந்து இப்படி நடந்ததா, இல்லை நாங்கள் மிஸ்டேக் கேட்கும்போது வேறு மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்தா தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரிமைண்ட் பண்ணுறது. ஒரு க்ளூ கொடுத்தா தான் அது ரிமைண்ட். அவள் வந்து ஸ்கூலில் நடக்காத விஷயங்களை கூட நடந்த மாதிரி ஒரு கதையாக சொல்கிறாள். அவளுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுவாள். அந்த ஸ்டோரி ஆனால் அப்படி இருந்திருக்காது. நிறைய செல்ஃப் டாக்கும் இப்போ மெதுவாக பண்ணிட்டு பேசும்போது லவுடாக பேசுவாளா, இல்லை சத்தமாக பேச பயந்து ஸ்லோவாக பேசுவாளா? இல்லை, பேசும்போது லவுடாக பேசுறது இல்லை, ஏதோ ஒரு பயம் மெதுவாக சொல்லுவாள். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் பேரண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஆனால் வந்து மேக்ஸிமம் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவளை மாதிரி பேசிக்காமீங்களே, இப்போ அவளை பேசி வைக்கலாமா? இங்கே வா, இங்கே வா, என்ன சாப்பிட்ட சொல்லு. ஆ என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பாடா? இட்லி சாம்பார். அதே மெதுவா பேசுறாள், இந்த மாதிரி ஓர கார்னர்ல போய் அமுக்கிக்குவாள் யூரின் போற இடத்த நீ இப்ப பண்ண மாதிரி. ஓ, இது வந்து பசங்க பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸும் பண்றாங்க நிறைய. ஓகே, இன்னைக்கு அது நம்மளுக்கு ஒரு அவளை சும்மா கீழே இறக்கி விடுங்க பார்க்கலாம். சும்மா விட்டுருங்க, அப்படியே இறக்கி விட்டுருங்க. உனக்கு யார் பிடிக்கும், அம்மாவா அப்பாவா? ஓகே, அந்த பேசும்போது சவுண்டாக பேசாமல் அந்த மெதுவாக பேசுகிறாங்க இல்லை? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், சத்தமாக பேச பயந்துட்டு மெதுவாக பேசுகிறாங்க, ஸ்பீச் வந்துடுச்சு ஆனால் கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டிக்கும் லவுடாக பேசுகிறதுக்கும் மெடிசன் வாங்கிக்கணும். அப்புறமா என்னென்னா, எப்படி இருப்பாங்கன்னா அன்ரிலையபிளாக ஆன்சர் பண்ணுறாங்க. அன்ரிலையபிலிட்டி அவங்க மைண்ட்லேயே அவங்களே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நடந்த மாதிரி சில கதைகள் சொல்கிறது. அவங்களும் அதை பிலீவ் பண்ணுவாங்க, நம்ம இதுதான் சாப்பிட்டோம். அவங்க கற்பனையில் இப்போ இடியாப்பம்னு நினைக்கிறான்னா நம்ம இடியாப்பத்தோட ஷேப்பு இடியாப்பம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி நம்மகிட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கப்புறமா ஃபால்ஸ் மெமரிஸை ரொம்ப கிரியேட் பண்ணுவாங்க. எல்லா வர்ச்சுவல் கிட்ஸுமே ஃபால்ஸ் மெமரிஸை பண்ணுவாங்க rather than ட்ரூ ரெக்கார்டிங். என்ன நிஜத்தில் சார் ஆக்சுவலி இப்போ நிஜத்தில் என்ன நடக்குதோ
அதை மெமரியில் ரெக்கார்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஃபால்ஸ் மெமரிஸை கிரியேட் பண்ணுறாங்க. இதுதான் நான் எனக்கு இது கண்டுபிடிக்க 20 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு 21/3/2026 தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்கள் பாப்பாக்கு நீங்கள் எத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? 3.25 வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க. 3.25 வருஷமா நான் அவளுக்கு வர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு ஹேண்ட் கிளாப்பிங், டோ வாக்கிங், அவளோட இந்த பிரைவேட் பஸ் எல்லாத்துக்கும் நான் மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஆனால் கியூர் ஆகல. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, கியூர் ஆகல. ஸ்கூல் போறா, பண்றா எல்லாமே. ஆனா எனக்கு அப்பதான் புரிஞ்சது இவங்களுக்கு வந்துட்டு எனக்கு அப்பதான் புரிஞ்சது இவங்களுக்கு வந்துட்டு இது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான், என்னோட மிஸ்டேக் தான். என்னன்னா எனக்கு புரிஞ்சுக்கு நான் இன்னும் அவ்வளோ டீட்டெயிலாக நானே புரிஞ்சுக்கல. எனக்கு இப்போதான் புரிஞ்சுது அவங்க மெமரி வந்துட்டு அவங்களுக்கு ரியலாக நடக்கிறத அவங்க மெமரியில் சேவ் பண்ணாமல் அன்ரியலிஸ்டிக் ட்ராமாட்டிக் விஷயத்த அவங்க சேவ் பண்ணுறாங்க. அவங்க இப்போது நம்ம கூட பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு கார்ட்டூன் நடந்த விஷயத்த சொல்கிறாங்கல்ல, ஓவர்லாப் பண்ணிக்கிறாங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ரெயின் ரெயின் கோ அவேன்னு பாடுறாங்க. அப்போ என் பிள்ளை வந்து மழை இதான் மழைன்னு புரிஞ்சுக்கிச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன். கோரிலேட் பண்ணுறாங்க, அவங்க பார்த்த ரைம்ஸை கோரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கோரிலேட் பண்ணல, அவங்க இதையும் ஓவர்லாப் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, இதுதான் மழைன்னு இந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லித்தரல. ஆனால் இந்த குழந்தை மழை வச்சு ரெயின் ரெயின் கோவை ரைம்ஸ் பார்த்துச்சு, அந்த ரைம்ஸ் இங்கே பாடுது. அப்போ இது ரெயின்னு புரிஞ்சுக்கிச்சுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் வந்து நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது அவங்க வந்து ட்ரூவாக நடக்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. நிஜமாக நடக்கிற அதுதான் இந்த இது ட்ரூ ரெக்கார்டிங் இல்லை அவங்க கிட்ட. அவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட்ஸ், டிஸ்டார்ட்ஸ். அவங்க வந்து அன்ரிலையபிலிட்டியாக ஹியூமன் ரீகால் இருக்கு, அன்ரிலையபிலிட்டி ஆஃப் ஹியூமன் ரீகால். அந்த அன்ரிலையபிலிட்டி எப்படின்னா அவள் வந்து அந்த ரைம்ஸில் பார்த்துருக்கால, அதை கொண்டு இங்கே வச்சுட்டா இதுதான் மழைன்னு அவள் புரிஞ்சுக்கல. நிலா நிலா ஓடி வேணா அந்த ரைம்ஸ். அப்போது இவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்லாம் ரொம்ப இருக்கு. அதுவே எனக்கு இப்போ தான் ரொம்ப புரிஞ்சுது. இந்த மருந்து தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் திங், சவுண்டாக பேச பயப்படுவாங்க, ஃபியர் டு ஸ்பீக் லவுடு. அப்புறம் இவங்களோட மெமரி வந்து ட்ரெச்சோரஸ் மெமரி. என்னன்னா ஸ்கூலில் என்ன நடந்துச்சா நடக்காத கதைகள், நடக்காத விஷயங்களை கோர்வையாக அவங்க வந்து கோரிலேட் பண்ணி அப்படி வந்து போனேன், மிஸ் என்னை குட் சொன்னாங்க, இல்லை ஃப்ரெண்ட் இப்படி பண்ணாங்க, நாங்கள் விளையாடணும். ஆனால் இவ பிடி படிக்க போயிருக்க மாட்டா, இவ விளையாடி இருக்கவே மாட்டா. ஆனால் இவ மனசில் இவ வந்து அந்த அந்த இதில் தான் இருக்கா, ட்ராமாட்டிக்காக இவ விளையாடிட்டு இருக்கா. நிஜத்தில் போய் விளையாடல, ஆனால் இவ கிளாஸ் தான் உட்காந்துருக்கா. இவ ட்ரூ மெமரி வந்து நான் கிளாஸில் உட்காந்துருக்கேன், மிஸ் எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இவரோட ட்ரெச்சோரஸ் மெமரி வந்து நான் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கும்போது கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்த என்ன நடந்துச்சு, நீ எங்கே அந்த மிஸ்ஸுக்கு கிளாஸ் தான் இருக்கு, இந்த பீரியட் உனக்கு பிடி பீரியடே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டப்பறம் அவள் வந்து அந்த ரியல் மெமரியை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறான். இதுக்கு நீங்கள் அடித்தா சரி பண்ண முடியுமா, திட்டினா சரி பண்ண முடியுமா, நீங்கள் கோவப்பட்டா சரி பண்ண முடியுமா? நீங்கள் என்ன பண்ணி இதை பாப்பா கரெக்ட் பண்ணுவீங்க? இது எப்படி சரி பண்ணி கொண்டு வருது? இதுக்கு நான் பேரண்ட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் தான் கோஆப்ரேட் பண்ணணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு மருந்து இருக்குது, ட்ரெச்சோரஸ் மெமரிக்கு மருந்து இருக்கு ஹோமியோல. இது வந்து இதுதான் ப்ராப்ளம், இப்படி தான் அது இருக்கும், இப்படி தான் அது கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நான் அந்த மருந்தே கண்டுபிடிச்சேன். நானும் புதுசு தானே, நானும் ஃபஸ்ட்டு டைம் அம்மா மாதிரி நானும் ஃபஸ்ட்டு டைம் இவங்களை ட்ரீட் பண்ணுறேன்ல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டான மெடிசன் இப்போ கொடுக்குறேன், அதுவும் வாங்கிக்கோங்க, சொல்லி வாங்கிக்கோங்க. 2வது வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, பேசலாம் செய்கிறாங்க, தெளிவாக உச்சரிக்கல. அதுக்கும் பேசுகிறா ஆனால் நடக்காத பேசுகிறா. இப்போ காலை பூரி சாப்பிட்டுருந்தா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் தோசைன்னு சொல்கிறா. அது தோசைக்கு என்ன தொட்டு சாப்பிட்டா சாம்பார்னு சொல்கிறா. நிஜமாவே சாப்பிட்ட மாதிரி சொல்கிறா, ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த மாதிரி irrelevant-ஆ பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து இவளுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு டைப் ஆஃப் வர்ச்சுவல் ஆட்டிசம்ல இது ஒரு டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குன்றது எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. என்ன பிரச்சனைனா நீங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போதும் நீங்கள் என்கிட்ட சொல்வீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத என்ன பண்ணீங்க கூட அழுவீங்க. அழுது என்னை பதட்டமாக்கிறீங்க. ஐயோ நம்பி வந்துட்டே இருக்காங்க, கரெக்டாக சாப்பிட்றாங்க, இவங்க அழுகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இவங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுவேன் என்னன்னு பதட்டமாயிடும்.
அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இப்ப சொல்லிட்டு போறீங்க, நம்ம அவன் நடந்தா அவன்னு சொல்றா, நம்ம நடந்தா அவன்னு சொல்றா, சம்மந்தம் இல்லாம பேசுறா, நீங்க மட்டும் தான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க இதை. எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, அது வந்து எப்படி சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள்? இப்போ வந்து எங்க அம்மா யாருன்னு கேட்டாலே அம்மான்னு சொல்லுவா. அம்மான்னு சொல்லிட்டு இந்த இது இல்லை டேடின்னு சொல்லுவேன். எங்க அம்மா இது யாரு அப்படின்னு கேட்டா டேடின்னு சொல்லிட்டு டேட்டா பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னா அம்மா அப்படின்னு சொல்லுவா. அடுத்து இப்ப நான் யாருன்னு கேட்டா அம்மான்னு சொல்லாம என்ன பாட்டின்றது அப்பாங்கிறது மாத்தி சொல்றது. ஆனா குழப்பம், அவளுக்கு நல்ல குழப்பம். அப்படி இல்லை, அவளோட மெமரி அவளை ஃபேக் பண்ணுது. அவளோட மெமரி ட்ரூ ஐடென்டிட்டி ட்ரூ ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணாம ஃபால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குது. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் நடக்கல. அப்ப இந்த மருந்து கொடுக்கும்போது அந்த ஃபால்ஸ் டெலீட் ஆகி ட்ரூ மெமரி ரெக்கார்டிங் நடக்குது. ஓகே, இது இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், இப்ப கொடுக்குறேன். இது வேற லெவல்ல கியூர் ஆகும். 3.25 வருஷம் என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றே நீங்க நம்பி கொடுக்குறீங்க. ஆனா ஆக்சுவலி நான் கியூர் பண்ணல, தப்பு தானே? ஆனா இது நம்ம எப்படி கொண்டு வரணும்? இது பேரண்ட்ஸ் தான் பண்ணணும், நீங்க தான் பண்ணணும். உங்களை நிறைய தடவை திட்டிருப்பேன், மன்னிச்சிருங்க. அவங்களை திட்டதெல்லாம் தாயா பிள்ளையா நினைச்சு என்னைய வந்து நீங்க மன்னிச்சு மனசுல வச்சுக்க கூடாது. ஏன்னா நான் வந்து நீங்க தான் பண்ணணும், எனக்கே தெரியல. அது என்னோட இயலாமைய நான் ஒரு கோடத்தனமா உங்களை திட்டேன். அப்புறம் தான் நான் புரிஞ்சு இதை அனலைஸ் பண்ணி தேடினா அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. எல்லாருக்கும் இந்த மருந்து சாப்பிட்டா கியூர் ஆகும். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.